இல்ல. இந்த மாதத்தை நம் தேவன் என்ன பண்றாருன்னா, அவரு கிருபையாய் நமக்கு தந்திருக்கார். என்ன சொல்றாரு? தேவன் சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்க பாருங்க, நின்னு கொண்டு பாருங்க, உனக்கு நான் செய்யறத அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு காண்கிறே, இனி காணாத இருப்பீங்க. இன்றைக்கு உங்க ஜனங்களை உங்களை எப்படி பாக்குறாங்களோ அற்பமா சொற்பமா பார்க்கலாம். ஆனாலும் இந்த கோயில் முடிச்சுட்டு போகும்போது, ஓஹோ பயங்கரமான சூப்பரா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிசாசானவன் எப்படி இருக்கானா, அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போகாத விடுவான். உண்மை தானே? அப்பதான் சோர்வு வரும், அப்பதான் வேலை வரும், அப்பதான் ஜுரம் வரும், அப்பதான் தலைவலி வரும். வராத பிரச்சனை எல்லாம் அப்பதான் என்ன பண்ணும்? நமக்கு வருமா வராதா? ஏன்னா ஆண்டவர் சமூகத்துல போனாங்கன்னா இவங்க எதாச்சும் என்ன பண்ணிடுவாங்க? பெற்று கொண்டு வந்துருவாங்க. இவங்க நமக்காக என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க? அவரு தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்ற? நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீர் என்ன பண்ணுங்க? சும்மா இரு. உன் வாய உன் கைய என்ன பண்ண வச்சுட்டு சும்மா இரு. என்ன பண்ணா? எதிராளி பேசுறானா நீ என்ன பண்ணனா? என்ன பண்ண? என்ன நீ பெரிய ஓகேமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு போ. சரி, இந்த பனைமரம் இருக்குதுல்ல, பனைமரத்துல என்ன காய் காய்க்கும்? ஒண்ணு புரியல. பனங்காய், நொங்கு, வேற வேற என்ன? கல்லு. பனங்காயில பனங்காய் தான் காய்க்கும், நொங்கு தான் காய்க்கும். அதுல போய் நான் என்ன பண்ணக்கூடாது? தேங்காவை பார்க்க முடியாது. உண்மைதானே? அப்ப உன்னை உன்னு மோசமான கேரக்டர், நீ இப்படி அப்படின்னு சொன்னா அவங்க நல்லவங்களே இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? நல்லவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? நல்ல கனி தான் கொடுப்பாங்க. கெட்ட கனி கொடுக்குறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? கெட்டவங்க. என்ன பண்ணுவாங்க? கெட்டவங்களா? உண்மை இல்லையா? சொல்லுங்க, பேசுங்க. சொல்லுவாங்கல்ல. ஆனா அப்படி இல்ல. தேவன் நம்மளை நல்ல கனி கொடுத்தாலும் கெட்ட கனி கொடுத்தாலும் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கலாம், அவரோட பிள்ளைகளாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. ஆமாண்டவரே, இந்த மாதத்துல எங்க பிள்ளைகளை எப்படிலாம் நீ போன மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த வந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவர் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், நீர் சும்மா இருன்னு சொன்னது. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக உருவாடுகிற தேவன், எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே திறப்புல நிற்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே, ஆரம்பது முடிவு வரை உங்க பிரச்சனைகளை காத்து வழிநடத்த என் தேவன் கிருபை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்பட்ட இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாமா? உண்மை நம்பி வந்தேன். நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்க? யாரை ஏசப்பாதான் நம்பி வந்திருக்கீங்க? இல்ல அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா, இன்னைக்கு என்ன பேச போறாங்க அப்படின்னு வந்தீங்களா? இல்ல, நீ யாரை நம்பி வந்திருக்குன்னா, தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா, அவரே நம்பி இங்க வந்தபோது வெட்கப்படுவதில்லை, தோல்வி இல்லை, ஜெயமோ நமக்கு. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருவரி வாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன்,
கண்ணீரோடு சென்றேன், கலங்கிடாத எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை செய்து இழந்தவை யாவையும் திரும்ப தந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். நிச்சயமாக காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். அவர் ரத்தத்தை உனக்காக சிந்தி உடன்படிக்கை செய்த தேவன், இழந்ததை யாவையும் திரும்ப தருகிற தேவன். இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேண்டியவர் எல்லாம் விடைபெற்ற போது வேண்டியவர் எல்லாம் நீர் எனக்கு தந்து பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் எனக்கு மாற்றி தந்த தேவன். விடை பெற்ற போதும் வேண்டியவரெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டியவரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியவரெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியான தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருவரி வாரங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருவரி வாரங்கள் எனக்கு தந்தேன். நான் உம்மை துதிப்பேன். பார்த்தீங்கன்னா வேண்டியதல் எல்லாம் காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். இழந்துட்ட யாவையும் திரும்ப எனக்கு தந்தீங்க. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க ஒரு பஸ்லயேச்சோ இல்ல நடந்து போகும்போது ஒரு பொண்ணு செயினை நீங்க கீழே போடுறீங்க. என்ன பண்றீங்க? ஒரு பொண்ணு செயினை என்ன பண்ற தவறுதலா அது கீழே போடுறீங்க, எதாச்சும் பண்ணிடுறீங்க. ஆனா அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு நீங்க உரியவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா? உரியவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு மனசு இது பாவம், இன்னொரு மனசு இது என்ன பண்ண, வச்சுக்கப்பா வச்சுக்க அப்படின்னு என்ன பண்ண, ஒண்ணு இது தப்புலாம் இல்ல, கீழே தானே கடந்து. நீ என்ன அவன் பாக்கெட்ல இருந்தா எடுத்துட்டு வந்த சொல்லு, அவன் பாக்கெட்ல இருந்தா எடுத்துட்டு வந்த, இது கீழே தானே, அவங்க மேலதானே தப்பு, நம்ம மேல ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம மனசு பேசும். ஆனா நம்ம பாவம் செய்தும் நம் தேவன் எப்படியா இருக்காருன்னா, ஒரு பரிசுத்த ஆவியானவர் எடுத்தாலும் நம்ம கேட்கும் போது இழந்தட்ட யாவையும் உனக்கு நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்குறார். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து, நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்னை
வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. அன்றைக்கு வந்து ஆபிரகாமை தேவன் கூப்பிடுறாரு. என்ன பண்றாரு? மகனே நீ வா, எனக்காக நீ என்ன பண்ண வா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான்? எதையுமே யோசிக்கவே இல்லை. என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கவங்கள, அப்பா அம்மா, சொந்தம் பந்தம் எதையுமே யோசிக்கல. அவன் என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். சொன்னோடனே என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். வந்தவனே என்ன பண்ணிட்டான்? அவன் ஒன்னே ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்தான். ஒரே ஒரு கோல் மட்டும் தான் என்ன பண்ணான்? எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்றான்? போறான். போனோடனே உன் சன்னதி நான் பெருக பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னா கடவுள் வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே இப்ப நம்ம சொல்லலாம், அம்மா இன்னைக்கு கொஞ்சம் கோயிலுக்கு வந்துருமா, என்ன பண்ண 5 மணிக்கு ப்ரேயர் இருக்குது வந்துருமா. ஐயோ 5 மணிக்கா? 5 மணிக்கா? இல்ல இல்ல எனக்கு அப்ப கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன பண்ணுது, வீட்டுக்காரருக்கு சாப்பாடை செய்யணும், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அவன் அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம எதையும் யோசிக்காத நம்ம டக்குன்னு அந்த பதில் தான் வருது. உண்மைதான், கடவுள் வந்து குடும்பத்தை நேசிக்கிறாரு, குடும்பத்தை பார்க்கணும் தான், குடும்பத்தை பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும். நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் போனோம். அதுக்குன்னு சோறாக்காத, குழம்பாக்காத வரவே கூடாது. நீ 5 மணிக்கு கோயில் இருக்கணுமா? நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி நீ என்ன பண்ண? சாப்பாடு ஆக்கி எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிட்டு, ஏங்க இந்தாங்க சாப்பாடா இருக்குது, மா இந்தம்மா இதெல்லாம் இருக்குது, நான் கோயிலுக்கு 5 மணிக்கு என்ன பண்ண போகவே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அதை நீ வச்சுட்டு அதை எதையும் யோசிக்காத நீ வரே பாரு. அப்ப தேவன் என்ன பண்றான்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா, உன்னை என்ன பண்ணவர உயர்த்துகிற தேவனா இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கா. இன்னைக்கு அநேக பேத்துக்கு வேலை இருந்தாலும், ஆனா அந்த வேலை நிமித்தம் நம்ம தேவனுடைய ஆலயத்துல அவரை என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம்ல. கண்டிப்பா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவனா இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்து, எல்லாவே 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 நான் உம்மை துதிப்பேன்.